வணக்கம். இது தடப் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் நிபுணர் குழு அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களுக்காக மேலும் 3 மனு தாக்கல். வடக்கு கிழக்கு ஊடகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக் கோரி கொழும்பில் போராட்டம். வயதான பெண்ணின் லொத்தர் சீட்டை பயன்படுத்தி ரூபாய் 96.3 மில்லியன் பண மோசடி, 3 கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் இன்று அத்திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசக்கூடும். மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையாட கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு உறுதி செய்யப்படும் என்று அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி டிஎன்சி அர்சகுலரத்ன தலைமையில் நீதி அமைச்சில் அண்மையில் கூடியது. இதன்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைப்பு குழு இதுவரை 14 முறை கூடியுள்ளதுடன் அதன் அடுத்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது. சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது எனவும் அந்த சரத்தை சவாலுக்குட்படுத்தியும் உயர்நீதிமன்றத்தில் மேலும் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஜபரகம பல்கலைக்கழக விரிவுரையாளர் மகிந்த பத்திரன, முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமேக மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி எஸ்.எம். விஜய விக்ரம ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சட்டமா அதிபர் இந்த மனுவின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார். முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் 1 முதல் 4 வரையான சரத்துக்கள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கையை மீறுவதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். மேலும் குறித்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சரத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகளில் நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இறையாண்மை மற்றும் மக்களின் இறையாண்மையை மீறுவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா மற்றும் 2 நபர்களால் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி ஏற்கனவே 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக் கோரி கொழும்பில் நாளை போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் நாளை காலை 9 மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கடந்த 17ஆம் தேதி அளம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் 7 மணி நேரம் கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தியிருந்தனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தியே குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வயதான பெண்ணொருவர் வெற்றி பெற்ற லொத்தர் சீட்டை பயன்படுத்தி 96.3 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடியாக பெற்றதாக லொத்தர் விற்பனை முகவர் உட்பட
3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் ஒரு பெண்ணும் உள்ளடங்குவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 2024 செப்டம்பரில் ஹப்புத்தலை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் லொத்தர் சீட்டு மூலம் பரிசு வென்றிருந்தார். சந்தேகத்திற்குரிய லொத்தர் விற்பனை முகவரும் மற்ற 2 சந்தேக நபர்களும் அந்த தொகையை மோசடியாக பெற்றதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் 2 சிறப்பு புலனாய்வு பிரிவுகளால் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட லொத்தர் விற்பனை முகவரும் அந்த பெண்ணும் ஹப்புத்தலையைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற சந்தேக நபர் ஹொட்டக்கலையைச் சேர்ந்தவர் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட உள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறையின் 2 சிறப்பு புலனாய்வு பிரிவுகளால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.